கொடுக்கணும். அக்கா ஐஸ்வரி இறங்கி வரணும். என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த மாதிரி தீர்க்க வரணும். முடங்கி கிடக்குக்கா எல்லாமே. அவங்க முடங்க மாட்டேருக்கு. சரியா ஒரே சொல்ல 3 இல்லை அந்த கம்மல் கிடைக்கும் யார் இருக்காங்க முடங்கிருச்சுன்னு சொல்லிடுச்சலாமா? அது முடங்கி கிடக்குது. முடக்கத்தில் வச்சுட்டாங்க. ஊதி விட்டா நாளைக்கு வந்து சொல்லுவாங்க. சரியா? அண்ணன் இருக்கிறப்பே வந்துட்டாங்களாக்கா? ஆமாப்பா கல்யாணம் அன்னைக்கு 1 வருஷம். இப்படித்தையும் உங்கள் நிலைமை. நீங்கள் நினைக்கலாம் என் வெத்தலை நம்ம கொண்டு வந்தோம். அப்படிலாம் இல்லை. இந்த சுருண்டுக்கிட்டு எப்படி அது எடுத்ததுமே அப்படின்னா ஒரு சேலை வந்து புது சேலை பிரைட்டாக இருக்கும். நல்லா டெம்பரா. உங்களுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது சுருண்டுக்கிட்டு. அது இல்லை அது அம்மா வெத்தலையில் எனக்கு காமிச்சு கொடுத்துருவாங்கக்கா. அது எப்படி அவள் நிலைமை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. ரொம்ப பிள்ளையாரை விரும்பி கும்பிடுவீங்களா? பிள்ளையாரும் கும்பிடுவேன். அது பிள்ளையார் வந்துட்டார் உங்களுக்கு. சரியா? மதுவத்திலைக்கு இந்த காப்பு நேற்று பிள்ளையார்த்தையும் வந்தார். அவங்களும் அப்படித்தான் சொன்னாங்க. நீங்களும் பிள்ளையார்த்தையும் காமிக்கிறார் பிள்ளையார். எந்த தெய்வம் அவங்களுக்கு வருதோ தச்சுருவா குலசாமியா இல்லை இஷ்ட தெய்வமா எதுவாக இருந்தாலும் வெத்தலைக்கு வந்துடும். அதனால் உங்களுக்கு பிள்ளையார் வந்துட்டார். நீங்கள் அவர்தே நம்பிட்டு இருக்கீங்களாம். அவர்கிட்டே சொல்லுவீங்களாம் எதுவாக இருந்தாலும். உங்கள் வாழ்க்கையில் பள்ளம் விழுந்து போச்சு. அதே ஏற்கு மார்க்காதே உங்கள் வாழ்க்கை. சரியா இருக்கு? ஏற்கு மார்க் நல்ல மனசு. அப்படி ஒன்றும் யாரையும் வந்து கெடுக்கணும்னு நினைக்க மாட்டேங்க. யாருக்கு துரோகம் நினைக்கணும்னு நினைக்க மாட்டேங்க. தான் உண்டு தான் வேலை உண்டு. யார் என்ன சொன்னாலும் அதை பொதுவாக கேட்குற மாதிரி கேட்டுட்டு சரி அப்படின்ட்டு போயிடுவீங்களா? அதே உங்களுடைய குணமா? உண்மையா? இல்லை அம்மா சொல்கிறது எனக்கு தெரியாதுல்லங்கக்கா. சரி தை பிடிச்ச தும்போது அவள் தெய்வம் ஒத்தாசை இருக்கா? உங்கள் தெய்வம் வரலை. இந்த துணி இப்படி உடையக்கூடாது. உங்களுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா வெத்தலையில் நான் எப்படி சொன்னீனோ வெத்தலையில் வந்து கரெக்டாக தான் தீர்த்து வைக்கணும். அவங்க தான் தீர்த்து வைக்கணும். அதே சொல்லி தெய்வம் தான் தீர்த்து வைக்கணும். மனுஷனால முடியாது. சரியா? தெய்வம் தீர்த்து வைக்கணும். நம்பிக்கை தானே இருக்கேன். நல்லா வாங்கும். மடம் எடுத்த கதையே உங்கள் கதை. சரியாக்கா? அந்த மாதிரி உங்களுடைய நிலைமை இருக்குது. கோவப்படுறதா கோவப்படக்கூடாதா என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் தலைக்கே புரியலை. அந்த மாதிரி உங்களுடைய நிலைமை. சரியாக்கா? வளர்ந்து வரும் நம்மளுடைய குடும்பம் அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் அது மட்டத்துக்கு தான் வந்திருக்க தவிர வளர்ந்து வரலை. நீங்கள் உள்ளத்தில் நினச்சபடி அது மாதிரி தெய்வம் வந்து லேசாக போட்டு விட்டுத்தே நிற்கிறாங்க உங்கள் குலதெய்வம். சரியா? அது எதனாலேன்னு அப்புறம் கேட்டுக்கிடுவோம். தாய் சரி தாய் என்ன வித்த அம்மா அந்த மக்களுக்கு நல்லவா கொடுக்க வரணும். என்ன வித்தா தாய் சரி தாய் சொல்லுவாங்க விரும்பி சொல்லுவேன்.